இப்ப சீதாவும், அருணும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதாவது முத்துவையும், மீனாவும் வர சொல்லிட்டு, எப்படியாவது வந்து அறிமுகப்படுத்திடலாம் முத்துவையும், அருணையும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு சீதா வர சொல்லியிருக்காங்க. இப்ப மீனா, முத்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா அருண பார்த்தோனே பயங்கர ஷாக்கிங் ஒரு பக்கம் முத்துக்கு. "மாமா உங்ககிட்ட சொன்னேன்ல ரொம்ப நாளா ஒருத்தர வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, அது இவர் தான். இவர தான் நான் விரும்புறேன்" அப்படின்னு சொன்ன உடனே முறைக்கிறாரு நம்ம முத்து. முறைச்சுட்டு அங்கருந்து எதுவுமே சொல்லாம போறாரு. இவன்லாம் ஒரு மனுஷனா? இவன்லாம் தன்மையே இல்லாத ஒரு மனுஷன். இவனுக்கெல்லாம் வந்து சீதாவ கட்டிக் குடுக்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம். போயும் புடிச்சிருக்கா பாரு. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நுழைய பார்த்துட்டானா இவன். அங்க கடிச்சு, இங்க கடிச்சு, கடைசியில குடும்பத்துக்குள்ளேயே வர பார்க்குறான்னு சொல்லி கத்திட்டு, அங்கருந்து நேரா போயிடுறாரு கிளம்பி. "என்னக்கா எதுவுமே சொல்லாம மாமா போறாரு. என்ன?" அப்படின்னோனே, "ரொம்ப நாளா உங்க மாமா கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னார்ல, அது வேற யாரும் இல்ல அருண் தான்" அப்படின்னோனே தூக்கி வாரி போடுது சீதாக்கு. "அக்கா என்னக்கா சொல்ற?" அப்படின்னோனே, "ஆமா. இதுல உங்க மாமாவுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் அருண் வந்து சீதா கிட்ட சொல்றாரு. 2 தடவ ஒரு ஆளால நான் சஸ்பெண்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, அது வேற யாரும் இல்ல. உன் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடுப்படிச்சுட்டு போயிடுறாரு. இப்ப வீட்டுக்கு போயும் வந்து சீதாவோட மாமா யார் தெரியுமா? 2 தடவ சஸ்பெண்ட் ஆனேன்னு சொன்னேன்ல, எனக்கு இவ்ளோ வாழ்க்கையில பிரச்சனை குடுத்துருக்கான் ஒருத்தன்னு சொன்னேன்ல, அது சீதாவோட மாமா தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அருணும் போய் புலம்புறாரு. இப்ப நேரா எங்கே போறாரு முத்து அப்டின்னா, மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாரு. "வாங்க மாப்பிள என்ன முகம்ல ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு கேட்க, நான் கூட ரொம்ப அறிவான பொண்ணுன்னு நெனச்சேன் சீதா. ஆனா இப்படி முட்டாள்தனம் பண்ணுவான்னு நெனைக்கலையே. என்ன மாப்பிள?" அப்படின்னா, சீதா லவ் பண்றாளாம்." "என்ன மாமா சொல்றீங்க? அவளா? என்னால நம்ப முடியலையே" அப்படின்னு சத்யா ஒரு பக்கம் சொல்ல, "ஆமா, ஆமா. யாரு மாப்பிள? அருணா?" அப்படின்னோன, "ஓ! உங்களுக்கும் தெரியுமா அத்த?" அப்படின்னு முத்து கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி அவங்களோட அம்மா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கல்ல. ஸோ அத வச்சு தான் அப்படியே பழக்கமாயிடுச்சு. பட் லவ் பண்ணுவா அப்படிங்கிற அந்த அளவுக்கு போவா அப்படின்னு நெனைக்கல. வரட்டும் அவள வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனாவோட அம்மா. இப்ப வந்து சீதாவ பத்தி சொல்றாரு. "என்ன இப்படி இருக்கா சீதா? போயும் அவனையா போய் விரும்புவா? நான் கூட நல்ல பொண்ணுன்னு நெனச்சேன். இங்க பாருங்க அத்த, சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியா வரமாட்டான் அத்த. ரொம்ப நாளா எனக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான், தொல்ல குடுத்துட்டே இருந்தான்னு சொன்னேன்ல, அந்த அந்த பொறுக்கி ராஸ்கல் தான் அத்த அவன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கர காண்டுல வந்து பேசுறாரு. ஸோ அப்கமிங்ல வந்து நான் இவர தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சீதா வந்து நிக்க போறாங்க. அதுக்கு மீனா வந்து சரி உன் இஷ்டம் போல நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போறாங்க. மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது முத்து மனச மாத்தலான்னு வந்து மீனா போராட போறாங்க. அ உங்க இஷ்டம் போல கல்யாணம் பண்ணிக்கோங்க. பட் இனிமே உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிக்க போறாரு முத்து. இதையும் தாண்டி அருணும், சீதாவும் எப்படி ஒண்ணு சேர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ரோஹிணி. ஸோ அவங்க வந்து அ அதாவது மனோஜ் கூட ஒண்ணா சேர்ந்து வாழ போறாங்க. இது விஜயாக்கு பிடிக்காம போக போகுது. அடுத்து என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.